வணக்கம். வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுறா மீன் போட்டு நம்ம இந்த பிரசவமானவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. பெப்பரு பூண்டெல்லாம் நிறையா போட்டு வைக்கிறது. ஸோ இந்த குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டில் எப்பவும் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கலி டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள்: சுறா மீன் நல்ல பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும், பால் சுறா, புளி நல்ல ஒரு அளவு உருண்டை புளி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், நல்ல ஒரு பெரிய நிறைய பூண்டு உரித்து வச்சுக்கணும். மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, உப்பு, தக்காளியை நான் எப்போவுமே அரைச்சிருவேன். இந்த குழம்புல தக்காளி எப்படி தனித்தனியாக தெரிய வேணாம்னு அதனால் அரைச்சிருவேன். அது அப்புறம் நல்லெண்ணெய், வறுத்து பொடிச்சு போடுறதுக்கு வேண்டி மிளகு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுட்டு இதையும் இதில் குழம்புல தூவ போகிறோம். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கடாய் சூடானதும் அதில் இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம் 3ஐயும் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது. அதனால தான் இப்போ இதை வறுத்துட்டோன்னா இதே கடாயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துருங்க. வெந்தயம் செவக்கும் போது எல்லாம் கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடும். அது மாதிரி வறுத்துருங்க. இது வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றிடும். இந்த பூண்டு நிறையா சாப்பிட்றோம், பெப்பர் நிறையா சாப்பிடும்போது இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பத்தவே பத்தாது எவ்வளோ பண்ணிங்கன்னாலும் வீட்டில். அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா வறுத்துட்டேன். வெந்தயம் செவக்க ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு எப்போவும் நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு வீட்டில் கறிவேப்பிலை கடையில் வாங்கலை. ஸோ கீழேருந்து பறிச்சுட்டு வந்தது நல்ல குட்டி கறிவேப்பிலை. நல்லா இருக்கும் இந்த கறிவேப்பிலை போட்டால். அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெந்தயம், அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் பூண்டு போட்டுக்கலாம். சிலவங்களாம் முழுசாகவே போடுவாங்க பூண்டு. நிறைய வீட்டில் பூண்டு அப்படி முழுசாக போட்டால் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் கூட நிறைய பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். டெலிவரி ஆனவங்களுக்குலாம் இன்னும் நிறைய பூண்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவ்வளவும் நல்லது. பூண்டை நல்லா செவக்க விடுங்க. நம்ம பெரிய வெங்காயத்தை விட எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். பெரிய வெங்காயத்தை விடையும் சின்ன வெங்காயத்துக்கு இன்னும் நல்ல குணங்கள் இருக்குது, மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட அதுதான் நல்லது உடம்புக்கு. இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பை போட்டுடலாம். வெங்காயம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், வெங்காயம்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக செவந்துடும். ஸோ அந்த மாதிரி வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சு இப்படி இருக்கணும். கொஞ்சம் எண்ணெயில் என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கலன்னு பார்க்காதீங்க. இந்த குழம்புக்கு இப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 4 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு இல்லாட்டி 1 ஸ்பூன், ஏன்னா பெப்பர் போடுறதுனால மிளகாத்தூளை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் காரம் வேணுங்கிறவங்க வேணால் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிடலாம். இதை நல்லா இந்த பச்சை மணம் போக வதக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. தக்காளி இருக்கிறதும் தெரியாது. தக்காளி பிடிக்காதவங்க கூட வந்துட்டு இதில் இருக்க தக்காளி தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க குழம்ப. தக்காளி புளிப்புக்கு வேணும். தக்காளி போட வேண்டிய இடத்துல அந்த போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் சிலவங்களுக்கு தக்காளி எப்படி எப்படி அந்த கட்டி கட்டியாக நின்றுச்சுன்னா பிடிக்காது. ஸோ இது மாதிரி அரைச்சி ஊற்றி வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம புளி ஊற்றிடலாம். மிக்சியில் தக்காளிலாம் அரைச்சி அந்த மிக்சியில் இருக்கு, அதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு அதையும் நம்ம ஊற்றிட்டோம். உப்பு நம்ம பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிட்டோன்னா குழம்பு இன்னும் கொதிச்சு வரும் வரைக்கும் திக்னஸ் கரெக்டாக. இப்போ இதில் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மீனை அதுக்குள்ளார போட்டுடலாம். நான் எப்போவுமே மீன் வாங்கினேன்னா மீனை வந்து நல்லா கழுகிட்டு உப்பு மிளகு போட்டு பரட்டி வச்சிடறேன். மீனோட ஒரு மாதிரி ஸ்மெல்லு போகணும், அந்த கவிச்சி ஒரு மாதிரி இருக்கும்ல, அது போகணுன்னா நீங்கள் வந்து வினிகர் வாங்கிட்டு வினிகரை வந்து அதில் நல்லா ஊற்றிட்டு கழுகிட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா அந்த கெட்ட ஒரு மாதிரி ஸ்மெல் போயிட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். எல்லோரும் வந்து இந்த டெலிவரி ஆச்சுன்னா உடனே வந்து சொரா புட்டு மாத்திரம் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து நீங்கள் சொரா புட்டுலேயும் பூண்டு நிறையா போடுவோம், இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லெண்ணெய் நிறையா போகுது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது குழம்பு. இது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கிறேன். மீன்லேயும் உப்பு பெரட்டி இருக்கிறதுனால அது கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் கரெக்டான உப்பு. இது கொதித்து வரும்போது இப்போ நான் காமிச்சேன்ல பெப்பரு, வெந்தயம், ஜீரகம் 3 வந்து கடாயில் சும்மா வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பொடியையும் தூவிடுறேன். இந்த குழம்பு நல்லா மூடி வச்சிடலாம். அந்த எண்ணெய் விட்டுச்சுன்னா கொத்தமல்லி தழை இருந்தால் அதில் போட்டு இறக்கிக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், குழம்புல எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான
சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.